ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பல்லாங்குழி வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸில் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிவ் அவே போயிட்டுருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு நல்ல ஸ்ட்ராங்கான அட்டையில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சைஸில் பல்லாங்குழி ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி போட்டால அந்த பீஸ்லேருந்து ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். ஒரே சைஸில் வேணும். ஸோ அதுக்கு நான் இந்த சின்ன செல்லோ டேப்போட அட்டையை வச்சு அளவாக வச்சு வரைகிறேன். நீங்கள் சின்ன பேங்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணி அழகாக வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரே சைஸில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நமக்கு 14 தேவை. ஸோ 14 இது வரைஞ்சிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சின்னதாக ஒரு ரவுண்டு வரைஞ்சி அதை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடணும். ஸோ நமக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணியிருக்க எல்லா ரவுண்ட்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து நடுவில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இது மாதிரி எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்க இந்த எல்லா பீஸையுமே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல அதில் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். ஏன்னா எல்லாமே கார்ட்போர்டு தானே. ஸோ அதனால் ஃபெவிகாலே யூஸ் பண்ணி கரெக்டாக இதை ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒரு சைடு 7 இது ஒட்டிடலாம், இன்னொரு சைடில் 7 இது ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம கார்ட்போர்டில் ஒட்டியாச்சு. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணாமல் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ரவுண்டாக கூட வரைஞ்சி இது டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே காயின்ஸ் வைக்கும்போது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நமக்கு மாறிடும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கார்ட்போர்டில் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம காயின்ஸ் போட்டோன்னா இன்னொரு சர்க்கிள்குள்ளே போகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதை நம்ம கலர் பண்ணணும். கலர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சர்க்கிளை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கலர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் ஒட்டினோம்ல அதை மட்டும் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபுல்லுமே சுற்றிலும் கலர் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் இதை கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கலர் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மட்டும் கலர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த காயின்ஸ் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு கரெக்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அழகாக நம்ம பல்லாங்குழி ரெடி பண்ணியாச்சு. இதில் யூஸ் பண்ணுறதுக்கு காயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்ட கார்ட்போர்ட் பீஸ்லாம் இருக்கும்ல அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக அந்த ரவுண்டுக்குள்ளே போடுற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே அந்த கார்ட்போர்டு பிஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. அப்போ கலர் பண்ணும்போது நமக்கு அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் கலர் பண்ணிவிட்டு அது மேலே செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு அந்த காயின் ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போகாமல் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் அது பாட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்ட் காயின்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெத்தடில் கார்ட்போர்டில் அழகாக நம்ம பல்லாங்குழி இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இப்போது பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தடுக்கு இந்த கார்ட்போர்டில் நம்ம பிளாஸ்டிக் மூடி இருக்கும்ல அதை அப்படியே ஒட்டிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே இருக்க வாட்டர் பாட்டில் மூடி அல்லது வேறு பாக்ஸோட மூடி அந்த மாதிரி ஒன்று போல் இருக்கும்ல. ஸோ அந்த இதெல்லாமே நம்ம வரிசையாக ஒட்டி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பெயிண்ட் பாட்டிலில் கூட மேலே மூடி இருக்கும்ல அந்த மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன்று போல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதில் ஒட்டிட்டு இதையும் நம்ம பல்லாங்குழி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வாட்டர் கேனோட மூடி இருக்கும்ல, தண்ணி கேன் பெரியது, அந்த மூடியை கூட நம்ம பாதியை கட் பண்ணி விட்டுட்டு பல்லாங்குழிக்கு மேலே ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப் சின்னதாக இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணலாம். பேப்பர் கப்லேயுமே நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை கூட ஒட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சின்னதாக குழி மாதிரி இருக்கணும், கிண்ணம் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்க எதை வேணாலும் நம்ம ஒட்டி அந்த இடத்த பல்லாங்குழி மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பல்லாங்குழி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கும்ல அதில் ஜிப்பு போனதாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜிப்பு போயிட்டாலே நம்ம தூக்கி தான் போடணும். ஸோ இதை நம்ம பல்லாங்குழியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கீழே கார்ட்போர்ட் பேஸ் வச்சோம்ல அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாப்பாவோட சின்ன சைஸ் வளையல், கையில் சேராமல் போன வளையல்லாம் எடுத்திருக்கேன். இந்த வளையல் உங்கள்கிட்ட ஒரே மாதிரி ஒரே கலரில் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேறு வேறு கலரில் இருக்கிறத கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரே கலரில் மாற்றணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்மக்கிட்ட கலர் செல்லோ டேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எல்லா வளையல்லையுமே நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரே கலரில் மாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரே கலரில் வேணும்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வளையலை நம்ம அந்த ஜுவல்லரி பாக்ஸில் வரிசையாக ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டும்போது நமக்கு அழகாக பல்லாங்குழி மாதிரியே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபெவிகாலே யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ இதுவே அழகாக நிற்கும். இப்போ வந்து இந்த வளையலை 2 சைடுமே நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து இப்போ நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு 5 ஒட்டுறேன், இன்னொரு சைடும் 5 ஒட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட அவ்வளோதான் வளையல் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் 10 மட்டும் ஒட்டிக்கிறேன். எக்ஸாக்டாக நமக்கு பல்லாங்குழியில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சைடும் 7 இது ஒட்டணும். ஸோ இன்னுமே அதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வளையல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் 2 சைடுமே ஒட்டிட்டேன். ஸோ அந்த பல்லாங்குழியில் வந்து அந்த கிண்ணம் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி வளையலை வச்சு ஒட்டி நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொடிக்காய் விதை இருக்கும்ல, அந்த கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம புளியிலலாம் இருக்கும்ல, அந்த கொட்டையை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை கூட நம்ம வந்து பல்லாங்குழியில் விளையாடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளையலுக்குள்ளேயும் 5 காயின்ஸ் போடணும். இது வந்து 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஸோ ஒரு சைடு வந்து ஒருத்தருக்கு, இன்னொரு சைடு வந்து இன்னொருத்தருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களோட சைடில் இருக்க வளையலில் எதுலேருந்து வேணாலும் காயின்ஸ் எடுக்கலாம். அந்த 5 காயின்ஸையும் எடுத்து அடுத்து இருக்க ஒவ்வொன்றிலையா ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வரணும். ஸோ அடுத்தவங்களோட சைட்லேயும் நம்ம போகும்போது ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வந்து நம்ம முடிக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்துல இருக்க 5 காயின்ஸை எடுத்து திருப்பியும் போடணும். இப்படியே நம்ம வரிசையாக போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு கையில் காலியாகும்போது அடுத்த கட்டத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அதுக்கடுத்த கட்டத்தில் என்ன இருக்கோ அதான் நம்மளோட காயின்ஸ். அந்த காயின்ஸை எடுத்து நம்ம சைடு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பேருமே கண்டினியூ பண்ணி விளையாண்டுட்டே இருக்கணும். யார்கிட்ட வந்து காயின்ஸ் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி விளையாண்டுட்டே இருந்து இன்னொருத்தர்கிட்ட காயினே இல்லாமல் போகிற அளவுக்கு நம்ம வந்து விளையாடலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நேரம் இந்த கேம் வந்து விளையாண்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரு சைட்லேருந்து எடுத்து விளையாண்டுட்டே இருக்கேன். ஸோ நம்ம கையில் இருக்க காயின்ஸ் வந்து தீரும்போது அதுக்கு அடுத்து இருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து திருப்பியும் போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரும்போது நமக்கு கையில் காலியாகும்போது பக்கத்தில் இருக்க கட்டத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸு. இப்போ பாருங்கள் நான் தொடர்ந்து விளையாண்டுட்டே இருக்கேன். லாஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன காயின்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இதோட என் கையில் இருக்க காயின்ஸ் தீர்ந்து போச்சு. அடுத்த வளையலில் வந்து ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்த வளையலில் ஒரே ஒரு இது தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. என்னோடய சைடில் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம காயின்ஸை ஒரு இதுலேருந்து எடுத்து எம்டி ஆக்கிட்டு திருப்பியும் அதில் நம்ம காயின்ஸ் போட்டுகிட்டே வரும்போது அதில் ஃபஸ்ட்டு சேரக்கூடிய அந்த 4 காயின்ஸை வந்து நம்மளோட பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சைடு சேர்ந்ததை நம்ம எடுத்துக்கணும். அவங்க சைடு சேர்றதை, அதாவது ஆப்போசிட் சைடில் வரவங்க அவங்களுக்கு எடுத்துக்கணும். அவங்க போடும்போது நம்ம சைடு சேர்ந்தாலும் அது நமக்கு, நம்ம போடும்போது அவங்க சைடில் சேர்றது அவங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னது புரியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக இதை விட தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பல்லாங்குழி ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இந்த தெர்மாக்கோல் வந்து நல்லா திக்னஸான தெர்மாக்கோலாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா ஒன்று போல் கத்தி வச்சு சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் குழிக்கரண்டியாக எடுத்து அதை வந்து அடிப்பகுதியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம தெர்மாக்கோலில் வைக்கும்போது அழகாக அந்த பல்லாங்குழியில் இருக்கிற குழி மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் கட் பண்ணியிருக்க இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் 8 குழி தான் போட முடிஞ்சிச்சு இந்த கரண்டியோட சைஸுக்கு. ஸோ இன்னுமே நமக்கு 7 வேணும் அப்படின்னா குட்டி கரண்டி வச்சு போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைனா தெர்மாக்கோலை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு இதே சைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயுமே காயின்ஸ்க்கு வந்து நம்ம இந்த கொடிக்காய் கொட்டை அல்லது கார்ட்போர்டில் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தெர்மாக்கோல் வந்து நமக்கு உடையாமல் ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா இதை சுற்றிலும் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிடலாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து பல்லாங்குழி ரெடி பண்ணிக்கலாம்.
இதுதான் உண்மையான பல்லாங்குழி. இதை வந்து மாடலாக வச்சு தான் நான் வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து காயின்ஸ்க்கு இந்த மாதிரி முத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இது வந்து விளையாடுவாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமும் கூட. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் செஞ்ச பல்லாங்குழி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிவ்அவேவோட வின்னராக இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.